இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக வந்து ஓகே ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டினை நம்ம போட்டால் அது கரெக்ட் தான் அப்படின்னு நமக்கு அங்கே தெரிகிற மாதிரி ஒரு டாபிக் எதுவும் பார்த்தா ஆப்டிடியூட் தான். ஸோ அந்த ஆப்டிடியூடு ஒன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஓரளவுக்கு ஸ்கூல் காலேஜஸில் தான் ஆப்டிடியூடில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க நார்மலாக ஓரளவுக்கு படிக்காமல் போனாலே ஒரு 20 கிட்ட அடிக்கிற அளவுக்கு இருக்கும். நல்லா படிச்சுட்டு போனால் 23, 24 அடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டஃப்னஸ் வந்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேங்கிங் லெவலுக்கு வந்து அந்த ஆப்டிடியூட் வந்து மாறிடுச்சு. ஸோ நான் இது வந்து எந்த ஒரு பயமுத்துறதுக்காக சொல்லலை, நம்ம வந்து இதுக்கான ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்டிடியூட் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு டாப்பிக்காவது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு டாபிக் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். அதில் டெய்லி ஒரு 10 சம்ஸ், அது வந்து பிஒய்க்யூவாக இருக்கட்டும், பிஒய்க்யூவாக இருந்தால் பெஸ்ட்டு. அதுவும் இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின் பேப்பர் அதில் இருக்கிற பிஒய்க்யூவை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதில் எது தான் உங்களுக்கு வந்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், மிஸ்டேக் அது எல்லாத்தையும் தனி நோட்டில் எடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக அது ரிலேட்டாக நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு 100 சம் சால்வ் பண்ணுறீங்கன்னா எது தான் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறீங்க அந்த சம் தான் எடுத்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கான ஃபார்முலா வந்து கிளியராக இருக்கட்டும். அண்ட் ரீசனிங் நம்ம நினைக்கிற மாதிரி தான் கிடையாது. ரீசனிங்கில் நிறைய டஃப்னஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ ரீசனிங்கும் நீங்கள் வந்து நல்லாவே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 300-400 சம்ஸ் அது நல்லாவே சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங்குவேஜ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் ஆப்டிடியூடுக்கு தான் போகணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் 1 முடிச்சுட்டு எல்லாருடைய ஃபீட்பேக் என்னென்னா ஆப்டிடியூடில் கையே வைக்க முடியல, நிறைய கொஸ்டினுக்கு வந்து அப்படியே ஆன்சரை வந்து அந்த கொஸ்டினை பார்க்காம கூட போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் ஆப்டிடியூட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் லாங்குவேஜ் முடிச்சுட்டு உடனே ஆப்டிடியூட் நமக்கு வந்து 12 தான் ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு 50 கொஸ்டினில் ஒரு 12, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 13 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே கொஸ்டின் பேப்பர் திருப்பும் போதே வந்து எங்கே ஆப்டிடியூட் இருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டு இந்த 25 சம்ஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 30 minutes to 40 minutes ஆப்டிடியூட் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ ஆப்டிடியூட் நமக்கு வந்து நல்லாவே கை கொடுக்குற ஏரியா. அதுக்கு நல்லா ப்ராக்டிஸும் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் போய் அதை கரெக்டாக அப்ளை பண்ணவும் தெரியணும். ஸோ ஆப்டிடியூட் ரிலேட்டட் கம்பைல்டு ஃபார்முலா உங்களுக்கு வேணும்னா ஆப்டிடியூட் PDF அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.